Taste the Daily. அண்மை செய்தி. திருச்சியில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். வணக்கம் அருண் பாண்டியன். சென்னை பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்படி பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் தீண்டல்களை கட்டுப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, வளர்மதி, பூனாட்சி, அண்ணாவி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தி, மல்லிகா சின்னசாமி, செல்வராஜ், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் டி அறிவாளகன் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் மேடையில் ஏற விடாமல் காவல்துறையினர் மறுத்து கைது செய்ய முற்பட்டனர். இதை கண்டித்து திமுக அரசையும் காவல்துறையினரும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அருண் பாண்டியன். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.